வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெயின்போ மேத்ஸ் எனக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு என்னென்னா 8ஆம் வகுப்பில் எடுத்துக்காட்டு 4.3. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கணக்கு பார்க்கலாம் வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியாது? தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் தெரியாது. அதனால் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். எக்ஸின் 80% தான் 576. அதனால் எக்ஸின் 80% = 576 எழுதிக்கிறோம். எக்ஸு இன்னும் எடுத்துகிட்டு இன்ட்டு போட்டுட்டு 80/100%னால = 576. 80/100 அந்த சைடு போட்டுச்சுன்னா தலையில் போவோம். அப்போ 100/80. 80ல் உள்ள 0க்கும் 100ல் உள்ள 0க்கும் கேன்சல் ஆகிடும். அடுத்து 8ஆல் 576 அடிக்க போகிறோம். 8 56, அதனால் 7. அடுத்து இது 7ல் 1 போச்சுன்னா 7ல் 6 போச்சுன்னா 1, 16. 2 7 16. அதனால் 8ஆல் 576 அடித்தா 72. இந்த சைடு என்ன இருக்குது? 10 இருக்குதா அர்த்தம். அப்போ 72 10ஆல் பெருக்கும்போது என்ன வரும்? 720. ஆகவே தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 720. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள்னு பிடிச்சிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.